மனிதன்னா மூன்றால் ஆனவன். மனிதன் அப்படின்னா மூன்றால் ஆனவன். பார்க்குற உடம்பு பிசிக்கலாக பார்க்குறோம். இது உடம்பு, இது உடம்பால் ஆன நீ. உள்ளது சிந்திக்கிறீங்க, பேசுகிறீங்க, கேள்வி கேட்குறீங்க. இது மனதால் ஆன நீ. இது ரெண்டையுமே உங்களை அறியாமல் இயக்கிக்கினது. ஒன்று, உங்கள் இதயம் உங்களால் துடிக்கலை, நீங்கள் இதயத்தை துடிக்க வச்சிக்கல. ஆனால் உங்களால் இதயம் மாறுபாடு அடையுது. கோபமாக பேசினா இதயம் வேறு மாதிரி ஆகுது, சாந்தமாக பேசினா இதயம் வேறு மாதிரி ஆகுது, நிதானமாக இருந்தால் இதயம் வேறு மாதிரி ஆகுது. பட் இதயம் வேறு மாதிரி தான் ஆகுது, ஆனால் துடிக்கிறது உங்கள் கையில் இல்லை. அந்த செயல்பாடுகள்லாம் செய்து அதுக்கு பேர் உயிர். ஸோ மூன்றால் ஆன நீங்கள், ஒன்று உடம்பு, இன்னொன்று உயிர், இன்னொன்று மனம். எப்படின்னா வச்சுக்கலாம், ஆர்டர் நீங்கள் எப்படின்னா மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. பட் உடல் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இந்த உடல் எங்கேருந்து தோன்றுச்சு அப்படின்னா, நீரின்றி அமையாது உலகு. கடவுள் வாழ்த்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வான்சிறப்பு திருக்குறளில். ஏன் அப்படின்னா நீர்க்குடம் வச்சு தான் வரோம். என் தாயின் வயிற்று நான் கர்ப்பப்பையில் எப்படி இருந்தேன் அப்படின்னா, நான் நீந்தின் போனதே நீரால் தான். எங்கள் அப்பா கிட்ட இருக்கும்போது நான் எப்படி தான் இருந்தேன்னா நீரால் தான் இருந்தேன், தண்ணியாக தான் இருந்தேன். எங்கள் அப்பா தண்ணி விட்டார். சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சி கண்ணம்மா எங்கள் அம்மா கிட்ட போய் அங்கேயும் தண்ணியில் ஒரு 9 மாதம் விளையாடிட்டு போதும் ஆகிட்டு போதும் பிறகு வெளியே வந்தேன். இப்போ கூட ஸ்விம்மிங் பூல் பார்த்தாக்கா, குளத்தை பார்த்தா ஒரு சந்தோஷம் எனக்கு ஏற்படுது. மழை பெஞ்சிச்சுன்னா நனையணும் போல தோணுது. மழை வந்தால் இனம் புரியாத மகிழ்ச்சி எனக்குள்ள ஏற்படுது. காரணம் தண்ணி தான். நீரின்றி அமையாது உலகு. இப்போ இந்த உடம்பு தண்ணியில் தானே உருவாச்சு, தண்ணியில் மீன் தானே இருக்குது. அதனால் கடவுளுக்கு முதல் அவதாரம் எது? விஷ்ணுன்னா மச்ச அவதாரம். இந்த 10 தசாவதாரமும் எதுனா டைப் ஆஃப் பர்த்திங் வந்து இப்படி இருக்குது. தண்ணில் மட்டுமே வாழ்றது, தண்ணிலையும் தரையிலையும் வாழ்றது, தரையில் வாழ்றதுன்ட்டு இதில் இருக்கிற விலங்குகளை போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போது உடம்புக்கு பேர் விஷ்ணு. வேறு எங்கேயும் எங்கன்னா பத்துனுக்கிறாருன்னு வச்சுங்க போகிறீங்க, பாம்பு மேலாம். இதான் இந்த உடம்புக்கு பேர் என்ன? விஷ்ணு அல்லது உடம்பு. இந்த உடம்புக்குள்ள மனம் தான் இப்படி லைட்லாம் போட்டு இந்த மாதிரி தாடிலாம் வச்சுக்கணு, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்லாம் பண்ணிக்கணும். வந்து இல்லை பக்தி கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நைட்டி போட்டு வந்தால் வானாவா ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணி அது வர காதை வர வச்சு பேர்லாம் வச்சு வித்தியாசமாக இருந்து ஒரு உடம்பு மாதிரி ஒரு துண்டு போட்டு போத்திக்கூடாதா, அதை வெட்டி தேய்ச்சி இதெல்லாம் எது பண்ணுச்சு? படைச்சதா? படைப்பு கடவுள் யாரு? மனசுக்கு பேர் பிரம்மா. மனசுக்கு பேரு இது ரெண்டையும் கையாளுதா? ரெண்டையும் கையாளுறது எதுனா உயிர். உயிருக்கு பேர் சிவன், உயிருக்கு பேர் கடவுள். இந்த கடத்துக்குள்ள இருக்குதா? உயிர் தான் நம்ம அப்பா. யாருக்கும் தந்தை ஒருவன். அதனால தான் தந்தை இடத்துல வச்சுக்கிறாங்க கடவுளை. அவன்னு வச்சுக்கிறாங்க. அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. புருஷன் அப்படின்னு சொல்லுது வைஷ்ணவ தத்துவம், புருஷார்த்தம் அப்படிலாம் சொல்லுது. ஸோ கடத்துக்குள்ளே இருக்கிற உயிருக்கு பேர் கடவுள். உயிர் வேற கடவுள் வேறலாம் இல்லை. உயிரை புரிஞ்சினாலும் கடவுளை புரிஞ்சினாலும் ஒன்று தான் அர்த்தம். உயிரை புரிஞ்சினாலும் கடவுளை புரிஞ்சினாலும் உயிர் புரிஞ்ச பேர் என்ன? ஒருத்தர் கடவுள் இல்லைன்னா என்ன அர்த்தம்? உயிர் இல்லாமல் பேச முடியுமா?